Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. அடுத்த ராசி துலா ராசிக்கு எப்படி இருக்கு சனி வக்ர பயிற்சின்னு சொல்ல? துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அது தராசு. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருந்தால் தான் மரியாதை, பாசம் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு குற்றத்தை பொறுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நேர்மையாக நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேர்மையான ஆட்கள். அவங்களுக்கு வந்து கள்ளங்கபடம் இருக்காது. இன்னொருத்தரை வந்து நோகடிக்கணுங்கிற சிந்தனையே இருக்காது. ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சோதனை வந்து கடந்த காலங்களில் நிறையவே நடந்துருச்சு. அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் துலா ராசிக்காரங்கள் யோகமான நேரம் தான். இப்போ வந்து சனி வந்து வக்ரம் கூட வந்து குருவோட வீட்டில் வக்ரம் ஆகிறதுங்கிறது வந்து இவங்களுக்கு அதியோக பலன்களை கொடுப்போம். தடைப்பட்டுக்கிட்டு இருந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தடை நீங்கி மிகப்பெரிய ஒரு நன்மைகளை இப்போ வந்து கொடுக்க போகிறாரு. அந்த யோகத்தை முழுசாக நீங்கள் அனுபவிக்கலாம். துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான பயிற்சியாக தான் இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது இருக்குது. அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கங்க. இப்போ துலா ராசிக்காரங்களும் ஏதாவது கோயிலுக்கு போனால் இன்னும் நல்ல பலன் கிடைக்க சான்சஸ் இருக்குல்ல? துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு சிம்பிள் பரிகாரம்னா, அந்த தராசு வாங்கி அடுத்த அந்த திருக்கடைகள் வச்சுட்டு இருக்கவங்க, ஏழையான ஒரு வியாபார ஸ்தலங்களுக்கு இவங்க வந்து அந்த எடை இயந்திரம் கொடுக்கறது மிகுந்த நட்பலனை அவங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த நீதிபதி, ஜட்ஜு, அந்த கோர்ட்டு கேஸ்ன்னு அலைகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உதவிகள் செய்யலாம். இந்த கோர்ட்லலாம் வந்து நின்றுக்கிட்டு அவங்களே மனசங்கடத்தோடு நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு நீர் கொடுக்கலாம், தண்ணி கொடுக்கலாம், அல்லது உணவு ஏதாவது கொடுக்கலாம். கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் வந்து அங்கே வந்து தவிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆறுதலாக நீங்கள் கூடுதலாக நிற்கக்கூடிய அமைப்பு, இல்லை யாராவது கேஸுக்கு வந்து பண உதவிகள் கொடுக்கறது, இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய நன்மைகளை இந்த துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபடுறது மிகுந்த யோகத்தை தரும். உங்களுக்கு கட்டுப்பாடோடு வச்சுருப்பார். நேர்மையாக நடக்கக்கூடிய அமைப்பு எல்லாத்தையும் ஆஞ்சநேயர் கொடுப்பாரு. ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சித்தர் வழிபாடும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எந்த சிக்கலும் இல்லாமல் ஒரு தடை வாரதெல்லாம் வெளி பண்ணிடும். அது வந்து நீங்கள் அமாவாசை, பௌர்ணமி ஏதாவது ஒரு நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு சித்தரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்குங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரிங்க. இப்போது அடுத்த ராசியான விருச்சகத்துக்கு உண்டான பலன்னு சொல்ல. இப்போ விருச்ச ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்து சனி 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனார். இப்போ திரும்ப வக்ரம் ஆயிட்டார். அப்போ விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, இப்போ தான் வந்து நமக்கு தடை விலகுச்சுன்னு நினச்சோம். ஆனால் இப்போ வக்ரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. சனி வக்ரம் ஆயிருக்கிறது குருவோட வீடு. அப்போ விருச்ச ராசிக்கு 2, 5 குடையவன் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு ஏதாவது பணம் வர வேண்டிய பணம் இருந்துச்சுன்னா அது வந்து பாக்கி வந்து திரும்ப வசூலாகும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு திடீர்னு வேலை கிடைக்கும். இவங்களுக்கு பண வரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக தான் இந்த சனி வக்ரம்ங்கிறது இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்து குரு வீட்டில் சனி வக்ரம் ஆகிறது. கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வேண்டிய பணம், கடன் கொடுத்துருந்தாங்கன்னா அது திரும்ப கிடைக்கும், வட்டி கிடைக்கும், அல்லது வந்து ஒரு மெச்சூரிட்டி பணம் வந்து கிடைக்கும். இது மாதிரியான ஒரு பண வரவுகள் கொடுக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது விருச்ச ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்குது. ஏன்னா அஷ்டம குருவும் இப்போ வக்ரம் ஆக போகிறாரு. அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறாரு. அப்போ இந்த வக்ர காலமான நவம்பர் 29க்குள்ளே திடீர் அதிர்ஷ்டங்களும் அல்லது நம்ம இழந்த சில விஷயங்கள், சொத்துக்களாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு அபரீதமான ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக விருச்ச ராசிக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த பலன்கள் எல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கணும்னாலும் நம்ம அதுக்குண்டான ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும் இல்லையா? ஒரு கோயில் போகிறதோ, பரிகாரம் பண்ணுறதோ, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் சொல்லுங்களேன். விருச்ச ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை அவங்களுக்கு கொடுக்குது. அது மலை மேல் இருக்க முருகன் வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் அருள்னு சொல்கிறோம். அப்போ அந்த அறுபடை வீடுகளை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா விருச்சக லக்னமாக இருந்தாலும் விருச்சக ராசியாக இருந்தாலும் மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். முருகனை பிடிச்சிக்கங்க, உங்களுக்கு சகல வெற்றியும் கிடைக்கும். அடுத்த ராசி தனுசு. தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு போராட்டமாக தான் அவங்க போராடி தான் கிடைக்கக்கூடிய பலன்கள்ங்கிறது அவங்களுக்கு இருந்தது. கடந்த 15 வருஷமாகவே தனுசு ராசிக்காரங்க போராட்டத்துக்கு மேலே போராட்டமாக சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்திருக்க சனி வக்ரம் அப்படிங்கிறது 4ஆம் இடத்துலேருந்து வக்ரம் ஆகிறாரு. ஸோ அவங்களுக்கு ராசி அதிபதி வீட்டில் சனி இருந்து வக்ரம் பெறனால அவங்களுக்கு ஒரு புனர்ஜென்மம் மாதிரி
நல்ல ஒரு ஞானம் பிறக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தோட பலனை கொடுப்பாரு. தைரியம் வீரிய ஸ்தானம்ங்கிறனால நல்ல ஒரு தைரியமான ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனைகள் புதுசாக வந்து உதிர்க்கும். பிரிந்தவர் கூடுவர். வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் தான் வந்து உங்களுக்கு சனி வக்ரம்ங்கிறது இருக்குது. நவம்பர் 29க்குள்ளே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், அதாவது இழந்தது பெறக்கூடிய அமைப்பு உண்டு. கொடுத்ததை வாங்க முடியாமல் இருந்தது கிடைக்கும். புதுசாக ஒரு இடம், வீடு, நிலம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது. வர வேண்டிய பணம் வரும். சொந்த பந்தங்கள் பிரிந்தவர் கூடுவர். தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம் எல்லாமே வந்து உங்களுக்கு அமையும். அதனால் தனுசு ராசிக்காரங்க இழந்ததை பெறக்கூடியதும் தைரியமாக சில விஷயங்களை செயல்படக்கூடிய அமைப்பு சகல வெற்றியையும் கொடுக்க போகுது. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல காலம்னே இதை சொல்லலாம். அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்ன்றது ஓகே. கிடைக்கணும்னால அதுக்கு ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கணும்ல. ஏதோ ஒரு பரிகாரமோ கோயில் ஸ்தலமோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு கை மேலே வந்துடுது. ஆனால் வாங்குறப்ப அது சனி வக்ரமாயிருது, குரு வக்ரமாயிருது. இப்படி ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே அவங்கள வந்து மேலும் மேலும் மன அழுத்தத்திலே தான் கொண்டு போயிட்டு இருந்தது. அது வந்து இந்த நேரத்தில் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா வந்து பத்ரகாளியை வழிபடுறது நல்லது. ஏன்னா அவங்க போராட்டம் பண்ணக்கூடியவங்க. போராட்டத்தில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் பத்ரகால வழிபாடு கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக சுய ஜாதகத்தில் அவங்களுக்கு நரசிம்மரை வழிபடுறதும் இந்த பத்ரகாளியை வழிபடுறதும் மிகுந்த ஒரு நன்மைகளை அது கண்டிப்பாக கொடுத்துரும். நீங்கள் அந்த 2 தெய்வங்களை பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு எப்பயுமே வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். அரிட்டாப்பட்டியும் சமணர்கள், அதாவது பெருஞ்சித்தர்கள் வாழ்ந்த ஒரு பெரும் மலைக்குன்று. அந்த அரிட்டாப்பட்டி மலைக்குன்று நீண்டு மேற்கு நோக்கி செல்கிறது. அந்த மலைக்குன்றில்தான் மாங்குளம் கல்வெட்டு இருக்கிறது. அந்த கொடைவரை சிவன் கோயிலை நோக்கிய பயணம்தான் இப்பொழுது நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். மலை பாறையை குடைந்து அதனுள்ளே கருவறையில் சிவலிங்கமும், ஒரு பக்கம் விநாயகர் சிலையும், மறுபக்கம் அரிட்டாப்பட்டியினுடைய மிக முக்கியமான ஒரு வரலாற்று தரவு இங்கே உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். ஒரு சிறிய பாழி, ஒரு 2-3 பேர் தங்கலாம், அவ்வளோதான் சிறிய பாழி. ஆனால் இந்த பாழி 2000 ஆண்டுகளுக்கு முந்தி ஆசிவக பெருஞ்சித்தர்கள் தங்கியிருந்த பாழி. இந்த இடம் வந்து ஆசிவக பெருஞ்சித்தர்கள் தங்கியிருந்த பாழி. ஒரு கொஞ்சம் பேர் தான் தங்கலாம். இங்கே சுண்ணாம்பு காரை பூசப்பட்டிருக்கிறத கவனிங்க படத்தில். மேலே வந்து தமிழ் கல்வெட்டு 2000, இந்த பக்கத்தில் இருந்த தமிழ் கல்வெட்டு, இது 2000 ஆண்டுகளுக்கு முந்தின கல்வெட்டு. 2500 ஆண்டுகளுக்கு முந்தின தமிழி கல்வெட்டு. இந்த தமிழி கல்வெட்டு 2 இடத்துல தான் இந்த வெட்டப்பட்டிருந்தது. இந்த தமிழி கல்வெட்டு மேலால் சுண்ணாம்பு பூசி அதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்பாழியை கைப்பற்றிய ஜைனர்கள், இது ஜைனர் பாழி என்ற அடையாளத்தை பதிப்பதற்காக அங்கே 2 இடங்களில் மகாவரர் சிலையை பறிக்கிறார்கள். சிலைக்கு கீழால் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கு. அது அந்த சிலை வடிக்கப்பட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்ட பாலி மொழி எழுத்து. இப்போ பாலி மொழியில் மகாவரர் சிலையை வடிச்சிட்டிங்க, பாலி மொழியில் நீங்கள் அதற்கான தரவை எழுதிட்டீங்க. 2000 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த அந்த தமிழ் கல்வெட்டை சாந்து பூசி மறைக்க வேண்டிய அவசியம் என்ன?